நாய், பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு சென்னை மாநகராட்சி புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அதன்படி செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நவம்பர் 24 முதல் அமலுக்கு வர இருக்கிறது. மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இது பற்றிய தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. ஓவர் டு யூ பாரதி. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக மேயர் பிரியா தலைமையில் இன்று மாநகராட்சி கூட்டமானது நடைபெற்றது. இதில் 71 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் பலவிதமான முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல் அந்த செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் கூறப்பட்டிருக்குன்னு அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 விதிகள் 2023 பிரிவு 292 படி பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் செல்லப்பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னா உரிமையாளர்கள் அந்த பிராணிகளை வளர்ப்பதற்கான முறையான உரிமத்தை பெறணும். அது கட்டாயமாக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த உரிமம் பெற தேவையான ஆவணங்களும் முறையாக சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த உரிமத்தை புதுப்பிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகர எல்லைக்குள்ள அதிக அளவிலான செல்லப்பிராணிகள் வளர்க்கப்படுவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சட்டப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டியதன் அவசியத்தை இது ஏற்படுத்துகிறது. சமீப காலமாக இந்த தெருநாய்க்கள் பிரச்சனை கூட இருக்கு இல்லையா, இதையெல்லாம் கட்டுப்படுத்த, அதே போல் இது போன்ற கால்நடைகளுக்கான ஒரு சுகாதார அமைப்பை ஏற்படுத்த, அவர்களுக்கு தடுப்பூசி போட, பொது சுகாதாரத்தை பேணி காக்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் முதல் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 24ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிகளுக்கான உரிமத்தை பெற்றுவிட வேண்டும். ஒருவேளை பெற முடியவில்லை என்றால், அவர்கள் பெறவில்லை என்றால் அவர்களுக்கான அபராதம் அடுத்த நாள் 5,000 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படிலாம் இதை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ வளர்க்குறாங்க இல்லையா, செல்லப்பிராணிகள் வளர்க்குறாங்க இல்லையா, அவர்கள் சட்டப்பூர்வமாக தாங்கள் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் அப்படின்றது இந்த உரிமம் மூலமாக அரசுக்கு தெரிவிக்க முடியும், மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். அதனால் அந்த பகுதியில் எந்த மாதிரியான சுகாதார பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத மாநகராட்சி திட்டமிட முடியும். அங்கு செல்லப்பிராணிகளை தாண்டி இருக்கக்கூடிய தெருநாய்கள், மற்ற விலங்கினங்களின் வளர்ச்சி எப்படி இருக்குது, அதனுடைய இனப்பெருக்கம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கணிச்சு அதற்கேற்ற பொது சுகாதாரத்தை பேணி பராமரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது வந்து முறையாக பதிவு செய்யலாம் அப்படின்னா இந்த அபராதத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டுமா அப்படின்னா கிடையாதுங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. பொது இடத்துக்கு கூட்டும்போது, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பூங்காக்களுக்கோ அல்லது ஏதாவது கிரவுண்டுக்கோ நடைபாதையிலோ மார்க்கெட் போன்ற பகுதிகளில் உங்கள் செல்ல பிராணிகளை அழைத்து செல்லும் போது அதற்கு கழுத்துப்பட்டை ரொம்ப முக்கியம், சங்கிலி, அதே போல் வாய்க்கவசம், இது மூன்றும் இருக்கணும். இது இல்லை அப்படின்னா அதுக்கும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது எதுக்குன்னா, அந்த செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் மட்டும் இல்லாது அந்த பகுதியில் சுற்றி யார் இப்போ நடைபாதையில் போனாலோ பூங்காவில் போனாலோ செல்ல பிராணிகள் இல்லாமல் பலரும் அந்த நடைபயணத்திற்கோ அல்லது பொழுதுபோக்கோ வருவார்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஒரு நாய் தாக்குவதோ அல்லது ஒரு பூனை தாக்குவதோ இருக்காது. இதெல்லாம் தடுக்கும் நோக்கில் தான் இந்த விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் எப்படி மாநகராட்சி செயல்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உரிமம் விவகாரம் அந்த நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு வீடாக மாநகராட்சி பணியாளர்கள் ஆய்வு செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி சாத்தியம்? ஒரு வீட்டுக்கு போய் வீட்டில் செல்லப்பிராணி இருக்கா அப்படின்னு கேட்பாங்கன்னா கிடையாதுங்க. ஏற்கனவே நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாநகராட்சிக்குள்ளே தான் வராங்க. அவர்கள் மூலமா எந்தெந்த வீடுகளில் அந்த வளர்ப்பு பிராணிகள் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அந்த பகுதியில் போய் இவங்க வீடு அந்த வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்கிறதா எந்த வீடு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கோ அங்கே போய் இவங்க ஆய்வு செய்வாங்க. முறையான உரிமம் பெற்றிருக்காங்களா, பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படின்லாம். ஒரு வேளை பதிவு செய்யலை அப்படின்னா ஆன் ஸ்பாட் 5,000 ரூபா அபராதங்க. ஒரு முறை எச்சரிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், அந்த எச்சரிக்கை எப்போது கண்டுபிடிக்கப்படும் போதா அல்லது அந்த நவம்பர் 24 சில நாட்களுக்கு மட்டும் இருக்குமா அப்படின்றத தெளிவுபடுத்தலை. ஆனால் ஒரு முறை எச்சரிக்கை அப்படின்றது உரிமையாளருக்கு
வழங்கப்படலாம் மாநகராட்சி தரப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, துப்புரவு பணி ஆய்வாளர் மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை ஆய்வாளரும் கூட இந்த நேரடி ஆய்வில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் சேகரிக்கும் அனைத்து தரவுகளும், அதாவது எந்தெந்த வீட்டில் நாயோ பூனையோ அல்லது வேறு வளர்ப்பு பிராணிகள் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அதையெல்லாம் கணினியில் தரவுகளாக அப்டேட் செய்யப்படும். அதன் மூலமாக மாநகராட்சி, சென்னை பெருநகர மாநகராட்சியில் எவ்வளவு வளர்ப்பு பிராணிகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பு பிராணிகள் வச்சுருக்கவங்க அது வாக்கிங் கூட்டு போகிறேன், அதாவது பாத்ரூம் கூட்டு போகிறதுக்கு வெளியில் கூட்டு வர்றாங்க, அது சாலைகளில் அசுத்தம் செய்யும் இல்லையா, அது போன்ற செயல்களை இனிமேல் செய்ய முடியாதுன்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது நகரின் எந்த தெருக்களிலேயோ அல்லது சாலைகளிலேயோ செல்லப்பிராணிகள் அசுத்தம் செய்ய அந்த நாயின் உரிமையாளர்கள் அனுமதிக்கக்கூடாது. ஒருவேளை அசுத்தம் செய்வதை அவர்கள் கண்டுவிட்டால் அதை அவர்களே முறையாக சுத்தம் செய்து அப்புறப்படுத்தணும். இது செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களின் அந்த வளர்ப்பவர்களின் முறையான கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த செல்லப்பிராணி மற்றவர்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடாது. குறிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகிறது, அவர்கள் காம்பவுண்டில் அசுத்தம் செய்வது, அவர்களை பார்த்து குறைப்பது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இதுக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உங்கள் செல்லப்பிராணி உங்கள் பொறுப்பு அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தான், அந்த முழக்க பிரச்சாரத்தோடு தான் சென்னை பெருநகர மாநகராட்சி இந்த விஷயத்தையே மேற்கொண்டிருக்கு. இதில் முக்கியமாக பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட இனப்பெருக்கம், தடுப்பூசி, கருத்தடை, இந்த உரிமம், இது எல்லாமே உரிமையாளர்கள் தான் முறையாக பின்பற்றி எந்தெந்த நேரத்தில், ஒரு உதாரணத்துக்கு தடுப்பூசி எந்த தேதியில் போட வேண்டும், ஒருவேளை அந்த இனப்பெருக்க விஷயத்தில் கட்டுப்பாடுடைய இனப்பெருக்கம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உரிமையாளர் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும். அதுக்காக மாநகராட்சி இதெல்லாம் கவனிக்காமல் இருக்காதுன்னு அப்படிலாம் கிடையாதுங்க. மாநகராட்சி இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு பொறுப்பு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உரிமையாளர்கள் தான் பொறுப்பேற்கணும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு உரிமமே வழங்கப்படும். ஒருவேளை இப்போ அடுத்த வருஷம், இந்த வருஷம் உரிமம் வாங்கியாச்சு, அடுத்த வருஷம் இதில் ஏதாவது ஒரு லேப்ஸ் இருந்து அவர்கள் உரிமம் புதுப்பிக்க சென்றால் அங்கு அந்த உரிமத்தை புதுப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது நவம்பர் 24 அப்படின்ற காலகட்டத்திற்கு பிறகு உரிமையாளர்களுக்கு உரிய அபராதம் கட்டாயம் விதிக்கப்பட மாநகராட்சி முடிவெடுத்து விட்டது. இந்த உரிமம் விவகாரத்தில் மட்டும் ஒரு சின்ன எச்சரிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொது இடங்களுக்கு அழைத்து செல்லும் போது அந்த கழுத்துப்பட்டை, சங்கிலி, வாய்க்கவசம் ஆகியவற்றை பின்பற்றாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் அது கட்டாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த உரிமம் பெறுவதற்கான கட்டணம் எவ்வளோ, எளிதில் உரிமம் பெறுவது எப்படின்னா, இந்த உரிமம் பெறுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2023 இது போன்ற உரிமத்தை பெறலாம் அப்படின்னு மாநகராட்சி சொல்லியிருந்தாலும் கூட இப்போ ஆன்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஆன்லைன் இருக்குது, இதை இன்னும் எளிதாகியிருக்காங்க மாநகராட்சி தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குறிப்பிட்ட ஆவணங்கள், என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உங்கள் செல்லப்பிராணியின் புகைப்படம் ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், உங்களுடைய முகவரி சான்று இருக்கணும், உங்களுடைய அடையாள அட்டை, அதாவது யார் செல்லப்பிராணியின் உரிமையாளரோ அவர்களின் அடையாள அட்டை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் தடுப்பூசி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த செல்லப்பிராணிக்கு, இந்த சான்றிதழ் இருக்கணும். இந்த 4 ஆவணங்களை வைத்து தான் அவங்களுக்கு பதிவு செய்ய முடியும். இதற்கு கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ரொம்ப எளிமையான ப்ராசஸுங்க. இதையெல்லாம் நீங்கள் பதிவு செய்துவிட்டால் சுகாதாரத்துறை ஆய்வாளரோ அல்லது அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, இவங்களோ உங்கள் வீட்டில் ஆய்வு செய்வாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஆவணங்கள் நீங்கள் நேரில் விசிட் செய்யும்போது அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, உடனே உங்களுக்கு உரிமை வந்துருங்க. இந்த போன்ற முறையை கையாள்வதன் மூலமாக உங்களுடைய செல்லப்பிராணிக்கும் மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பின்பற்ற தொடங்கினால் உங்கள் செல்லப்பிராணியின் பாதுகாப்புடன் சேர்ந்து நகரமும் சுத்தமாக இருக்கும். பாதுகாப்பாக ஒவ்வொரு விஷயங்களும் கையாளும் போது அது நகரத்தின் சுத்தத்தை மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தின், அதே போல் நகரத்தின் சுகாதாரத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.